நாம் எல்லாரும் மேக்ஸ் எக்ஸாம் எழுத லிட்ரலி ரெடி ஆகிட்டோம். நம்ம மனசு மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிருக்கு. அப்போ அந்த எக்ஸாமுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்ஸ் எக்ஸாம் வந்து சும்மாலாம் எழுதக்கூடாதுல்ல, அது மேக்ஸில் அதுக்குன்னு ஒரு தனி ரூல் இருக்குது. எக்ஸாம்னு சொன்னாலே ஹார்ட் பீட்லாம் வெளியே வருது மேம் அப்படின்னா எஸ். அப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனாலே நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பயம்லாம் வெளியே வருது இல்லை யா. அப்போ அந்த பயம்லாம் கூடாத பசங்களா, ஸ்டே காம் அண்ட் ஃபோக்கஸ்ட். ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனனே ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத். நல்லா ஒரு பெரிய மூச்சாக இழுத்து விடுங்க. ஓகேவா? இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு வேலை. சரியா பசங்களா? அதுக்கப்புறம் காம் ஆனால் தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ் வரும், கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ டென்ஷனாக இருந்தீங்கன்னா மொத்தமும் மறந்துடும். ஸோ அந்த எக்ஸாம் டென்ஷனையே நம்ம இங்கே அவாய்ட் பண்ணால் தான் மேக்ஸ் எக்ஸாம் சூப்பராக பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் டென்ஷன் நம்மளுக்கு கூடவே கூடாது. டென்ஷன் ஆனால் கொஞ்சம் ஒரு மூச்சை இழுத்து விடு, நம்மளுக்கு எல்லாம் சரியாக போயிடும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஷின் பேப்பர் பார்க்குறதுக்கு ரீட் டைம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈஸி கொஷின்ஸ். எந்த கொஷின்னா உனக்கு ஈஸியாக இருக்கோ அதை டக்குன்னு கொஷின் பேப்பரில் கிறுக்கக்கூடாது பசங்களா, டோன்ட் வெரி கிறுக்கி வச்சிடாத. ஸோ எந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியோ அதை நீ டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் இதில் எது உனக்கு நோன் கொஷின்ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் கம்பல்சரி கொஷின் பக்கமே போயிடாது, அதை பார்த்துடாது. கம்பல்சரி கொஷின் பார்த்தாலே டென்ஷன் ஆயிரும், எல்லாம் மறந்து போயிடும். ஸோ கம்பல்சரி கொஷினை மட்டும் பார்த்துடாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் தாண்டி மேனேஜ் யோர் டைம் வைஸ்லி. இப்போது நம்ம மேக்ஸ் எக்ஸாமை ப்ராப்பராக டைம் ஷெட்யூல் பண்ணி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக எழுத முடியும். ஓகேவா பசங்களா? ஃபஸ்ட்டு எங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா 1 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரியை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் பசங்களா. ஓகேவா? அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ், நெக்ஸ்ட்டு தான் 2 மார்க்ஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. சரியா பசங்களா? அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு கொஷினில் நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்ட்ரக் ஆகுறீங்க அப்படின்னா லீவ் இட், அதை அந்த இடத்துல விட்டுருங்க. சரியா? எல்லாம் எழுதி முடிச்சோம், நான் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிறேன் அப்படின்னா ஒரு 1 மினிட் பாருங்கள். 1 மினிட்க்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரக் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கொஷனுக்கு மூவ் ஆன் ஆயிருங்க. இப்படி மூவ் ஆன் ஆனீங்கன்னா திருப்பி வந்து அதை உன்னால் சால்வ் பண்ண முடியும், நிச்சயமாக சால்வ் பண்ண முடியும். இதில் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷினை 2 டைம் ஆச்சு அட்லீஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கொஷினை 2 டைம் ஆச்சு ரீட் பண்ணும். ஆனால் அந்த கொஷினை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்ன கிவனோ அதை டக்குன்னு எழுதிடணும். கொஷினில் கிவனாக இருக்கிறத எழுதணும். அண்ட் அந்த கொஷினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதோட ஏற்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதையும் டக்குன்னு லீட் பண்ணி எழுதி வச்சிடணும். சரியா பசங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எல்லா ஸ்டெப்பையும் கிளியராக காட்டுங்க. அடிச்சல் திருச்சல்லாம் வேண்டவே வேண்டாம், எல்லா ஸ்டெப்பையும் எழுதுங்க. நீங்கள் கொஞ்சம் அறிவாளின்னு சொல்லிட்டு டக்கு ஸ்டெப்பெல்லாம் வந்து டக்குன்னு சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கிற பசங்கன்னு இன்னும் மார்க் போடுவாங்க. சரியா பசங்களா? அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க். ஏன்னா நம்ம ரஃப் ஒர்க் நிறையா பண்ணுவோம். அந்த ரஃப் ஒர்க்லேயே எல்லா மெயின் ஸ்டெப்பையும் எழுதிட்டு நம்ம மெயின் ஸ்டெப்பை ரொம்ப 2 லைனில் கொண்டு வரோம். அது தேவையில்லை. ரஃப் ஒர்க்கை கொஞ்சமாக பண்ணுங்கள், மீதி எல்லாமே மெயின் பேப்பர்லேயே அதிகமாக பண்ணுங்கள். ஓகேவா பசங்களா? அண்ட் ரொம்ப முக்கியம், அட்டன் ஆல் கொஷின்ஸ். எல்லா கொஷின்ஸையும் மறக்காமல் அட்டன் பண்ண. தெரியுதோ அட்டன் பண்ணியே ஆறு. இதெல்லாமே முடிச்சிட்டேன், எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டைம் இருக்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுங்க பசங்களா. அதுக்கப்புறம் டபுள் செக் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. எதெல்லாம் முக்கியமாக செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சைனை மாற்றி எங்கேயாவது போட்டிருக்கோமா, இல்லை வந்துட்டு ஏதாவது ஸ்டெப்பை விட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி கொஷினில் கேட்டிருக்க ஃபைனல் ஆன்சரை நம்ம எடுத்து எழுதிட்டோமான்னு பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மிஸ்டேக்கால் நான் என் பப்ளிக்கில் 1 மார்க் இழந்தேன். ஸோ அதோட வழி எனக்கு தெரியும். ஓகேவா பசங்களா? ஸோ ஃபைனல் கொஷின், அதாவது கொஷினில் கேட்ட ஆன்சரை தான் நம்ம எழுதியிருக்கோமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா கொஷின் எல்லாமே நான் பக்காவாக எழுதிட்டேன், ஃபைனல் ஆன்சரை மட்டும் எழுத மறந்துட்டேன். ஸோ அதனால நம்மளுக்கு 1 மார்க் போயிடும். இதெல்லாமே பண்ணிட்டா எல்லாமே சூப்பராக நடக்கும் பசங்களா. ஸோ ஸ்டே பாசிட்டிவ், நம்மளுக்கு நல்லதே நடக்கும். ஸோ ஒன்று பிலீவ் பண்ணிப்போ. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாமை சூப்பராக பண்ணுறோம். சரியா பசங்களா? பை பாய்.